everyone, myself Niveda Raja from BSc Cardiopulmonary Perfusion Care Technology in SNS College of Allied Health Science. ஸோ இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வார்ஃபரின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வார்ஃபரின் இஸ் ஜென்ரலி an anticoagulant. இப்போ இந்த வார்ஃபரினை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடியோட பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சுப்ரா தெரபெட்டிக் வார்ஃபரின், அதுவும் மேஜர் ப்ளீடிங் இருக்கவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் மேனேஜ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி என்னென்னா வார்ஃபரினை நம்ம இப்போ அதிகப்படியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதனால் அவங்களுக்கு ப்ளீடிங் காஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அது என்னென்னலாம் பண்ணி மேனேஜ் பண்ணலாங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேஸ் சினாரியோவில் 72-year-old மேலுக்கு, அதுவும் அவங்களுக்கு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் போயிருக்கு அண்ட் என்ன இப்படி இந்த ஆன்டிகோயாகுலண்ட்டை நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணுறோம், இவங்களோட சேஃப்டியை நம்ம எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேஷண்ட்டோட ப்ரொஃபைல் வந்து மிஸ்டர் எலியாஸ் தர்கா. ஸோ இவங்க ஒரு 72 years old மேல். இவங்களுக்கு வந்து 4 hours கண்டினியூவஸாக நோஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. அதுதான் எபிஸ்டாக்சிஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். இவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இவங்களுக்கு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்குது. அதாவது எஸ்ஏ நோட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த இம்பல்ஸ் வந்து எப்படி இன்அப்ராப்ரியேட்டடாக இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸும் இருக்குது. இவங்களுக்கு கரண்ட் மெடிகேஷன்ஸாக நம்ம என்னென்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா கண்டினியூஸாக வார்ஃபரின் வந்து 5 mg கொடுக்குறோம். இது கூட லிசினோப்ரில் அண்ட் மெட்ஃபார்மின். லிசினோப்ரில் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷனை குறைக்கிறதுக்காக கொடுக்குறோம். இட் இஸ் அன் ACE inhibitor drug. மெட்ஃபார்மின் இஸ் அன் ஆன்டிடயாபெட்டிக் ட்ரக். அண்ட் நம்ம வார்ஃபரின் எதுக்காக ஒரு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்க பேஷண்ட்டுக்கு அட்மினிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் மே காஸ் ஸ்ட்ரோக். ஸோ அந்த ஸ்ட்ரோக்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வார்ஃபரின் கொடுக்குறோம். அதே மாதிரி இவங்களுக்கு ரீசெண்டாக என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஹை டோசஸ் ஆஃப் கிரான்பெரி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்ருக்கோம். அதாவது இது ஒன்றும் இல்லை, குருவி நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பழம். அந்த பழத்தோட எக்ஸ்ட்ராக்ட் தான் இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் to prevent clot. அதே மாதிரி அண்ட் ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் amoxicillin கோர்ஸ் ஃபார் டென்டல் ப்ரொசீஜர். ஸோ அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டென்டல் பல்லில் ப்ரொசீஜர் போயிருக்கிறதுனால ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. கிரிட்டிக்கல் லேப் ஃபைண்டிங்ஸ் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா நார்மல் INR லெவலே வந்து நமக்கு 2 to 3 தான் இருக்கணும். நம்மளோட டார்கெட் ரேஞ்சே இவங்களுக்கு 2 to 3 தான் INR. ஆனால் இவங்களுக்கு பார்க்கும்போது 6.1 இருக்குது, which is dangerously elevated. அது கூட இவங்களுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஹார்ட் ரேட்டோ 88 beats per minute இருக்குது. பிளட் ப்ரெஷர் பார்க்கும்பொழுது 130/78 mm/Hg இருக்குது. ஹீமோக்ளோபினும் 12.5 g/dL தான் இருக்குது. கிரியேட்டினின் லெவல் 1 mg/dL இருக்குது. ஸோ இப்போது இந்த ஹெமரேஜ் ரிஸ்க்கை நம்ம என்னென்னலாம் வந்து தடுக்கலாம் அப்படின்னா ஜென்ரலி INR 6.1 இருக்கும்போது சடனாக ப்ளீடிங் வந்து இருக்கும். அதாவது கேட்டாஸ்ட்ரோஃபிக் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இட் மே காஸ் இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ். நம்ம பிளட் இவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதுனால பிளட் வெசல்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் மேபி பிரேக் ஆகி இட் மே காஸ் ப்ளீடிங் இன் தி பிரெயின். ஓகே, ஸோ அதுக்கு இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் நமக்கு. ஸோ வார்ஃபரினோட மெக்கானிசமை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வார்ஃபரின் இஸ் அன் வைட்டமின் K ஆன்டகனிஸ்ட். தட் மீன்ஸ் இது வந்து என்ன பண்ணுன்னா லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த வைட்டமின் Kவை பிளாக் பண்ணும். ஜென்ரல் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னு பார்க்கும்போது ஃபேக்டர் 2, 7, 9 and 10. ஸோ இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் இது வந்து பிளாக் பண்ணும். இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிறதுனால த்ராம்பின் என்ன ஆகாது அப்படின்னா ஃபிப்ரினோஜனை ஃபிப்ரினாக கன்வெர்ட் பண்ணாது. ஸோ ஃபிப்ரின் கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா கிளாட்ஸ் ஜென்ரலி ஃபார்ம் ஆகாது. இதுதான் இதோட ஜென்ரல் மெக்கானிசம். ஸோ இது வந்து பிளட்டோட எபிலிட்டியை குறைக்குது ஃபார் கிளாட்டிங். இந்த என்னென்ன ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது ஆன்டிபயோட்டிக். ஸோ நம்ம அமாக்சிலின் கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா INR லெவலை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிரான்பெரி எக்ஸ்ட்ராக்ட். இந்த கிரான்பெரி எக்ஸ்ட்ராக்ட் பிளட்டோட கிளாட்டிங் ஃபேக்டரை எப்படி கம்மி பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஜென்ரலி இட் பிளாக்ஸ் தி லிவர் என்சைம் CYP2C9. ஸோ இந்த என்சைம் பிளாக் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வார்ஃபரின் ஜென்ரலாக லிவரில் மெட்டபலைஸ் ஆகி எலிமினேட் ஆகாது. ஜென்ரலி இப்போ ஒரு 1 hour எலிமினேட் ஆக வேண்டிய அந்த வார்ஃபரின் 1 hour எலிமினேட் ஆகாமல் இன்னும் அதிகமாக நம்ம பாடியிலே தங்கி இருக்கும். ஸோ திஸ் காசஸ் வாட்னா இன்க்ரீஸ் INR லெவல். ஸோ என்னென்ன எமர்ஜென்சி ப்ரோட்டோகால்லாம் இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு மாதிரி கண்டினியூஸாக எபிஸ்டாக்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வார்ஃபரின் நம்ம இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கு பதில் நம்ம விட்டமின் Kவை அட்மினிஸ்டர் பண்ணலாம். அதான் அந்த வைட்டமின் Kங்கிறது என்னென்னா எதிர் ஓரலாவோ இல்லை IVலையோ ஃபைட்டனோடியோன் அப்படிங்கிற அந்த சப்ஸ்ட்ரேட்டை நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது கிளாட்டிங் ஃபேக்டர் சின்தசைஸ் பண்ணும். அதே மாதிரி ஆக்டிவ் ப்ளீடிங்கை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா டேரெக்டாக ப்ரெஷர் எந்த இடத்துல ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து நம்மளால் பண்ண முடியும். பட் இது நோஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அவ்வளோ
அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கவும் முடியாது. நம்ம இப்படி இதை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும்? இன்கேஸ் ப்ளீடிங் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது, வைட்டமின் கே கொடுத்தும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம இதுக்கு எஃப்எஃப்பி கொடுக்கலாம். எஃப்எஃப்பி சம்திங் அ ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா. அதில் வந்து நம்ம கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோட கான்சென்ட்ரேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இல்லையா, ப்ரோத்ரோமின் லெவல், அந்த ப்ரோத்ரோமின் கான்சென்ட்ரேட்டை மட்டும் நம்ம வந்து ஐவியில் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா கிளாட் ஆகிடும் ஈஸியாக. ஸோ ரிவர்சல் ஏஜென்ட்டோட டைம்லைன் என்னென்னு பார்க்கும்பொழுது 0 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இப்போது ப்ரோத்ராம்பின் இதுவோ இல்லை எஃப்எஃப்பியோ கொடுக்குறோம் அப்படின்னா வித்தின் 15 மினிட்ஸ் இது ஆட்டோமேட்டிக்காக கிளாட் ஆகிடும். இல்லை வைட்டமின் கே கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கிளாட்டிங் ஆகிறதுக்கு 2 to 4 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஐஎன்ஆர் திருப்பியும் அந்த நார்மலைஸ் ரேஞ்சுக்கு ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம் அப் டு 12 to 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் பேஷண்ட்டோட எஜுகேஷன் ப்ரையாரிட்டிஸ் என்னென்னு பார்க்கும்பொழுது இவங்க கிரான்பெரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது அந்த லிவர் என்சைமை பிளாக் பண்ணுறதுனால இட் இன்க்ரீசஸ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வேர்ஃபேர் இன் தி பாடி. அதனால் நம்ம கிரான்பெரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி மெடிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஓவர் தி கவுண்டர் ட்ரக்ஸான இந்த அமாக்சிலின், பேராசிட்டமால் இதையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் இட் இன்க்ரீசஸ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வேர்ஃபேர் இன் தி பாடி. அதே மாதிரி ஐஎன்ஆர் மானிட்டரிங்கை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த ஆன்டிகோயாகுலேஷனோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாங் டேர்ம் ஆன்டிகோயாகுலேஷன் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஐஎன்ஆர் வார்ஃபரனோட சேலஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஐஎன்ஆரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மல்டிபிள் ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் ட்ரக்ஸ் எடுக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அதே மாதிரி நிறைய ட்ரக்ஸ் கொடுக்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் தேங்க்யூ.